ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது நம்ம ப்ரெஷர் குக்கரில் செட்டிநாடு ஸ்டைலில் செய்ய போகிறோம். பிரியாணி கொஞ்சம் கூட குழஞ்சி போகாமல் நல்லா உதிரியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிகினர்ஸ் கூட சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்போ இந்த செட்டிநாடு ஸ்டைல் வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா பொருளெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 இன்ச் அளவுக்கு பட்டை சின்னதாக உடைச்சி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்திடலாம். கூடவே 5 லவங்கம், அப்புறம் 1.5 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா இருந்தால் சேர்த்திக்கோங்க. இது இல்லை அப்படின்னா அதுக்கு பதில் 5-6 முந்திரி பருப்பு கூட பயன்படுத்திக்கலாம். கூடவே வாசனைக்காக சின்னதாக 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், அது. அப்புறம் 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 10-15 பல் பூண்டு. நான் நாட்டு பூண்டு எடுத்துருக்கிறதுனால ஒரு 10-15 பல் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுவே பெரிய சைஸ் மலை பூண்டாக இருந்துச்சுன்னா 5 பல் சேர்த்திங்கன்னா போதும். காரத்துக்காக 4 பச்சை மிளகாய், கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, அதுக்கும் குறைவாக கொஞ்சமாக மல்லி இலை, இதெல்லாம் சேர்த்திட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ பிரியாணிக்கு மசாலா விழுது ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே நைஸாக இல்லாமல் இந்தளவுக்கு கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம பிரியாணி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். எண்ணெய் சூடானதும் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திடலாம். நெய் உருகினதும் 2 பிரியாணி இலை, சின்னதாக 2 அனாசிப்பூ, 4 மராட்டி மூக்கு, கொஞ்சம் கல்பாசி எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்திடலாம். அனாசிப்பூ பெருசாக இருந்துச்சுன்னா 1 அளவுக்கு சேர்த்துனீங்கன்னா போதும். இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயம் நல்லா மெலிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ள சேர்த்திட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கிடுங்க. நான் பெரிய சைஸில் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்துச்சுன்னா 3 அளவுக்கு சேர்த்திக்கோங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. எப்பயுமே பிரியாணிக்கு வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கிடணும். அப்போ தான் பிரியாணிக்கு நல்ல ஒரு கலரும் டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுதை உள்ள சேர்த்திடலாம். சேர்த்திட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மசாலாவுடைய பச்சை வாசனை போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிடுங்க. பாருங்கள், இப்போ மசாலா விழுது நல்லா வதங்கி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட பெரிய சைஸில் நல்லா பழமாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்திடலாம். கூடவே வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்திட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் தக்காளி இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம தேவையான காய்கறிகள் சேர்த்திடலாம். நான் இன்றைக்கி 4 விதமான காய்கறிகள் பயன்படுத்துகிறேன். மீடியம் சைஸில் 2 கேரட், ஒரு 10 பீன்ஸ், 1/2 கப் பச்சை பட்டாணி, மீடியம் சைஸில் 2 உருளைக்கிழங்கு தோலெல்லாம் நீக்கிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்திடலாம். ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி அப்படிங்கிறதுனால ஊற வைக்காமல் சேர்க்கிறேன். இதுவே காஞ்ச பச்சை பட்டாணியாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் நாள் நைட்டு நல்லா ஊற வச்சு சேர்த்திக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூட ரூக்குல், பீட்ரூட், காலிஃப்ளவர் இது மாதிரி கூட சேர்த்து செய்யலாம். இப்போ இந்த காய்கறிகளெல்லாம் உள்ளே சேர்த்துட்டு ஒரு டைம் இதை நல்லா கலந்து விட்டுருக்கேன். பாருங்கள், இப்போ காய்கறிகள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்திடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே காரத்துக்கு 2 டீஸ்பூன் மிளகாய் தூள். ஏற்கனவே நம்ம மசாலா விழுது அரைக்கிற போதே 4 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம். இப்போ மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிப்பில்லாத கெட்டியான தயிர். தயிர் முற்றிலும் ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்திக்கோங்க. இல்லைனாலும் இதுக்கு பதில் 1/2 எலுமிச்சம்பழத்துடைய ஜூஸ் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ மசாலா பொருளெல்லாம் காய்கறியோடு சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 3.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திடலாம். நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க. அளவு சரியாக இருக்கும். நான் 2.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன், அதுக்கு 3.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம்.
இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைனாலும் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. இப்போ உப்பு குறைவாக இருக்குது, நான் கடைசியாக கொஞ்சமாக உப்பு சேர்க்கிறேன். இப்போ மீடியம் ஹீட்டில் இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசியை உள்ளே சேர்த்திடலாம். 5 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட 2.5 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். இது இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு உள்ளே சேர்த்திடலாம். அரிசியை அரை மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுடுங்க. அப்போ தான் சாதம் நல்லா நீளமாகவும் உதிரியாகவும் இருக்கும். இப்போ அரிசி உள்ளே சேர்த்துட்டு இது உடஞ்சிடாமல் லைட்டாக ஒரு டைம் கலந்து விட்டுறலாம். நான் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறதுனால 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்திருக்கேன். இதுவே நம்ம ரெகுலராக சாப்பாடு செய்கிற சாப்பாட்டு அரிசி சேர்க்கிறதா இருந்தால் 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. அப்போ தான் பிரியாணிக்கு வந்து அளவு சரியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலே பொடி பொடியாக கட் பண்ண கொஞ்சம் புதினா இலை தூவி விட்டுட்டு குக்கரோடைய மூடி போட்டு மூடி மீடியம் ஹீட்டில் 2 விசில் வேக விட்டுருங்க. 2 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது 2 விசில் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ குக்கர் 2 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம வெஜிடபிள் பிரியாணி நல்லா கமன்னு ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு சாதம் உடஞ்சிடாமல் லைட்டாக இதோ டைம் கலந்து விட்டுருங்க. பாருங்கள், பிரியாணி கொஞ்சம் கூட குலையவே இல்லை. சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இதே அளவுகளோட நீங்கள் செட்டிநாடு ஸ்டைலில் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நமக்கு இப்போது ரொம்ப டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி செட்டிநாடு ஸ்டைலில் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இதே அளவுகளோட வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயே நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.